எப்பா இந்த சோஷியல் மீடியா தொறந்தாலே இந்த எல் கிளாசிக்கோ பற்றி தான் பேச்சு ஓடினே இருக்குது. இன்ஸ்டா சரி, யூடியூப் சரி. இப்போ ரீசெண்டாக நடந்த எல் கிளாசிக்கோ போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. எமால் லைட்டாக அவசரப்பட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அவர் பேசிடக்கூடாது. ஏன்னா ரியல் மேட்ரிட்ல கொஞ்சம் எல்லாருமே கேப்டன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லெஜண்ட் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறானுங்க. அவங்க கிட்ட போய் இவருக்கு 19 வயசு தான் ஆகுது. எதுக்கு இவர் போயிட்டு மீடியாவில் உட்காந்து இந்த மாதிரி பேசணும்னு எனக்கு தெரில. லைட்டாக துடுப்பாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறா அப்படி எமால். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்ல டேலண்ட் இருக்குது. சொல்லப்போனால் பயங்கரமான டேலண்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கேமில் ஆடி விளாட்லாம். ஏன்னா மெஸ்ஸி போட்டிருந்த 10ஆம் நம்பர் வந்து எமாலுக்கு அடிச்சிருக்குது. ஏன்னா 10 அது பெரிய விஷயம். அது உங்களுக்கே தெரியும். ஃபுட்பாலில் 10, 7, இந்த 11 அதெல்லாம் வந்து ஒரு லெஜண்ட்ஸ் போட்டு விளையாண்ட ஒரு பெரிய விஷயம். அது வந்து அவருக்கு கிடச்சிருக்குது. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவர் வந்து வேறு இதில் இந்த சோஷியல் மீடியாவில் போய் நான் பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்றாரு. அது இல்லாமல் வெளியே தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி அவரோட இதுவை வந்து அவரே குறைச்சிக்கிறாரோன்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. எடுத்த உடனே எம்பாப்பே பேங்க் ஷாட் ஒன்று அடித்தார். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி. ஆனால் ஆஃப் சைட் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஏதோ 2-1 ஏதோ விட்டுருக்காங்க. அதுக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் எமால் லைட்டாக வாய் விடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆப்போனண்ட்டில் வந்து அவரோட நேஷ்னல் டீம் கேப்டனு கவர்ஜல் ஆடின்னு இருந்தார். கேப்டன் அவர்கிட்ட போய் நீ டனலுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்க தேவையில்ல. அந்த டிசிப்ளினை கொஞ்சம் அவர் ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எமால் பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க மறக்காம.